நாளுக்கான ரேமா வார்த்தை சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், எருசலேம்ல மறுபடியும் ஜனங்கள் வரப்போகிறார்கள், அவர்கள் பெருக போகிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சுற்றிலும் மதிலே இல்லை என்று கவலைப்படாதீர்கள், நானே உங்களை சுற்றிலும் மதிலாய் இருப்பேன், உங்கள் நடுவிலே மகிமையாய் இருப்பேன். சாதாரண மதிலா இல்லைங்க, உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்க போகிறார். சாதாரண மதிலையே யாரும் தாண்ட மாட்டாங்க. அக்கினி மதில்னா எலக்ட்ரிக் ஃபென்சிங்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெரிய பெரிய அந்த காடுகளுக்கு பக்கத்தில் இருக்க வீடுகளில் சுற்றிலும் மிருகங்கள் உள்ள வராமல் இருப்பதற்காக எலக்ட்ரிக் ஃபென்சிங், அதை தொட்டாலே பஸ்மமாயிருவாங்க. இது உலகத்தில் இருக்கிற கரண்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருப்பேன், உன்னை தொட்டா என் கண்மணியை தொட்டது போலன்றார். தேவ பிள்ளையே, இன்றையிலிருந்து உங்களுடைய பாதுகாப்பை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உங்க வீட்டுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரப்போகிறது. உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு வளையம் பலப்படுகிறது. இனிமேல் உங்களை யாரும் தொட முடியாதுங்க. இனி சத்துரு உங்க பாளையத்துக்குள் வர முடியாது. அழிவும் நாசமும் உங்கள் வீடுகளில் கேட்கப்படாது. கூக்குரல் உங்களுடைய வீட்டின் கூரைகளிலிருந்து தொனிக்காது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும். வெற்றியின் முழக்கம் வரப்போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை சுற்றிலும் மதிலாய் இருக்க போகிறேன், என் பிள்ளைகளின் நடுவிலே நான் மகிமையாய் வாசம் பண்ண போகிறேன். அவர் மகிமைன்னு சொல்லிட்டாரு. வெற்றி வருகிறது, சந்தோஷம் வருகிறது, அற்புதங்கள், கொண்டாட்டம் வருகிறது. மகிமையாய் இருக்க போகிறீர்கள். God bless you. Have a wonderful day. Amen.